மத்திய பாஜக அரசையும் அதற்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் அரசியல் நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட பத்திரிகையாளர் சுபையார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பீகார் அரசியலில் பெரும் சர்ச்சையை கிளப்பின இந்த எஸ்ஐஆர் அடுத்து தமிழ்நாட்டில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கு. ஆனால் மகாராஷ்டிராவுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷனுங்கிறது ஒவ்வொரு தேர்தலையும் வாக்காளர் திருத்த முகாம் நடத்துவாங்க. ஒரு மாநிலத்தில் தேர்தல் வரப்போகுதுன்னா பெயர் நீக்கம் செய்கிறது, பெயர் சேர்க்கறது, முகவரி மாற்றுறதுங்கிற மாதிரியான முகாம்கள் நடத்துவாங்க. அது பெயர் திருத்தம் நடக்கும், அது ஜென்ரலாக நடக்கும். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம்னு ஒன்று பண்ணுறாங்க, திருத்தம்னு ஒன்று பண்ணுறாங்க. சிறப்பு வாக்காளர் திருத்தம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறாங்க. அதை முதல்ல பீகாரில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. பீகாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு என்ன பண்ணால் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை அவங்க சரியான ஆவணங்கள் நீக்கப்படுறாங்க. நீக்கப்பட்டோன்னே அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பெரிய அளவில் அதை போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. திட்டமிட்டே அங்கே இருக்கக்கூடிய தலித்துகள், இஸ்லாமியர்கள், யாதவர்கள் வாக்கை குறிவைத்து தான் அவங்க நீக்கியிருக்கிறாங்க, காரணம் இல்லாமல் நீக்கியிருக்கிறாங்கன்னு அவங்க எதிர்க்கட்சிகள் பயங்கரமான குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றமும் நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்குது. எதுக்காக நீக்கப்பட்டவங்களுடைய டேட்டாஸை கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் சில வழிகாட்டுதலை கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஆதார் கார்டை நீங்கள் ஒரு ஆவணமாக எடுத்துக்கிட்டு அவங்க வாக்களிக்க நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் 25 லட்சம் பேர் இன்றைக்கி ஃபைனல் லிஸ்ட் கொடுத்தாங்க, இறுதி வாக்காளர் பட்டியல் கொடுத்தாங்க. அதுலேயுமே குளறுபடி இருக்குது அப்படின்னு டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா என்ன பண்ணுறாருன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகிறார். இந்த 25 லட்சம் நீக்கப்பட்ட 25 லட்சம் பேரும் சேர்க்கப்பட்ட பல லட்சம் வாக்காளர்களுமே குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு போயிருக்காரு. அந்த வழக்கும் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. இந்த நிலைமையில தான் இப்போ பீகாரில் தேர்தல் வரப்போகுது அடுத்த மாதம். இது என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த வருடம் 2026 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, மேற்கு வங்கம் 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்க போகுது. அந்த 5 மாநிலங்களுக்குமே இப்போ நேற்று தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெற்று என்ன பண்ணுறாங்கன்னா மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு பூராமே ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. சீக்கிரம் நீங்கள் ஏற்பாடுகள் பண்ணுங்கள், எஸ்ஐஆரை இந்தியா முழுவதுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னோட்டமாக இந்த 5 மாநிலத்தில் தேர்தல் வரப்போது 5 மாநிலத்தை பண்ண போகிறோம், எந்த நேரத்திலும் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. இது அப்போ தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் அவங்க எஸ்ஐஆரை தொடங்க போகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இதுக்கிடையில் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிச்சு. சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததுக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அங்கே வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே, அவருக்கு எதிரான மனநிலையோட எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்த ராஜ் தாக்கரே, இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா சித்தப்பா பையன் பெரியப்பா பசங்க 2 பேரும், ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரேவும் பால் தாக்கரேவுடைய தம்பி பையன் தான் இந்த ராஜ் தாக்கரே. என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அரசியல் ரீதியாக தனியாக இருந்து அரசியல் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் தான் சட்டமன்ற தேர்தல் வர்றப்ப நாடாளுமன்ற தேர்தலில் 30 தொகுதிக்கு மேலே ஜெயிச்ச இந்தியா கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி தழுவுது. அப்படிங்கும்போது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ மாநில கட்சியாக இருக்கக்கூடிய சிவசேனா 2 பிளவாக உடஞ்சி போச்சு. ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஒரு அணியாக போயிடுச்சு, உத்தவ் தாக்கரே தனியாக போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பிடிமானம் நடந்தமே நம்ம சொல்ல போட்டுக்கலாம், வேற ஒரு கால் உள்ளே வந்துருச்சுன்ற பிறகு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரேவும் எதிர்முதிருமாக இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரே மேடையில் அவங்க பேசுகிறாங்க. அப்போ இந்த மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பெரிய ஒரு குளறுபடியை செஞ்சுருக்காங்க. 96 லட்சம் போலி வாக்காளர்கள், ஏறக்குறைய 1 கோடி போலி வாக்காளர்களை இவர்கள் தேர்தல் ஆணையத்தின் துணையோடு இவர்கள் இந்த முறை வாக்களிக்க வச்சு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தலில். இப்போ அதை எதிர்த்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனா, அப்புறம் உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே தலைமையிலான நவநீத் சர்மான், அப்புறம் பல கட்சிகள், தேசியவாத காங்கிரஸ் போன்ற இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒரு பெரிய ஒரு ரேலியை, ஒரு ஊர்வலத்தை நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக, இந்த ஓட் சோரிக்கு எதிராக ஒரு பெரிய கேம்பெயின் எடுக்கிறதுக்கு அவங்க திட்டம் போட்டிருக்கிறாங்க. இது நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிஞ்ச பிறகு இல்லை நீங்கள் இது முடியட்டும், இந்த உள்ளாட்சி தேர்தல் முடியட்டும், அதுக்கு பிறகு அந்த இதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே கோர்ட்டில் போகிறாங்க. இப்போ இவங்க திருப்பி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆல்ரெடி 1 கோடி பேர் போலியாக வாக்களிச்சிருக்காங்க, இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடைபெறக்கூடிய தேர்தலையும் இந்த போலிய வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க இல்லையா, அப்போ நீங்கள் உடனே நடத்துக்குன்றாங்க. 1ஆம் தேதி அது ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, போராட்டத்தை, ஒரு பேரணியை நடத்துறதுக்கு இந்தியா கூட்டணியில் மகாராஷ்டிராவில் தயாராகிட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் ஒரு 50 ஆண்டுகளாக தேர்தல் ஆணையத்தின் மீது ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கி பொதுமக்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி,
எதிர்க்கட்சிகளும் சரி நம்பிக்கையை இழந்து கொண்டே இருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய அடிப்படை ஜனநாயக உரிமை அப்படிங்கிறது வாக்களிக்கக்கூடியது. நீங்கள் நினைச்சா 5 வருஷத்தில் நீங்கள் எந்த ஜாதியாக இருக்கலாம், எந்த மதமாக இருக்கலாம், சுப்பனாக இருக்கலாம், குப்பனாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஆனால் அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்கள்கிட்ட இருந்துச்சு. அந்த அதிகாரம் இன்னைக்கு நமக்கு வந்து ஆட்டம் காண்டு போய் கிடக்குங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக ஜனநாயகவாதிகள் கவலைப்படக்கூடிய, அச்சப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையும் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எல்லோர் மத்தியிலையும் ஒரு அச்சம் இருக்குது. 900க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை, ஊழியர்களை வந்து இதுக்கு வேலைக்கு போட்டுருக்குறாங்க. அவங்க வீடு வீடாக போய் கணக்கெடுக்க போகிறாங்க. உங்களுடைய வாக்காளர் அட்டையை செக் பண்ண போகிறாங்க. செக் பண்ணிவிட்டு அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்களை கொடுத்தா தான் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்கிற மாதிரியான ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக போகிறனாலும், அதாவது தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய அமைப்புகளை, அட்டானமஸ் பாடின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம், இடி, ஐடி போன்றதெல்லாம் வச்சு இவங்க எப்படி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலாக இருக்குது. இப்போ ராஜ் தாக்கரே சொல்லியிருக்காரு, போலி வாக்காளர்கள் நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எஸ்ஐஆர் வந்து அதுக்காக தான் செய்யப்படுதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அப்புறம் ஏன் இந்த எஸ்ஐஆர் வந்து எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறாங்க? இப்போ இல்லை, நீக்கப்படுதுன்னா எந்த காரணத்துக்காக நீக்கப்படணும் ஒரு விஷயம் இருக்குது. சேர்க்கப்படுறது எந்த காரணத்துக்காக சேர்க்கப்படணும். நீங்கள் ஏற்கனவே இருந்த நடைமுறையோடு நீங்கள் சேர்த்துதல் நீக்குதல் தான் பிரச்சனை இல்லை. இப்போ ஒருத்தர் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் கேட்குறீங்கன்னா ஒரு 13 ஆவணங்கள் கேட்குறாங்க. அந்த 13 ஆவணங்கள் சாமானியர்கள்ட்ட இருக்காது. பெர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. 60 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் பெர்த் சர்டிஃபிகேட் என்ன பண்ணுவீங்க? அவர் 1950 60 பிறந்திருப்பார். அப்போ பல பிரசவங்கள் குடும்பத்தில் வீட்டில் தான் பிறந்திருக்கும், கிராமங்களில் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த எப்படி டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க? அவங்க வந்து பெர்த் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்களா? ஆதார் கார்டு வச்சுருப்பாங்க, ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோன்றாங்க. அதான் சிக்கல். இப்போ நீங்கள் ஒரு 13 ஆவணங்கள் இதெல்லாம் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு நீதிமன்றம் தலையிட்டு இதை வந்து ஏற்றுக்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ அதை என்ன மாதிரியான இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கிறது தெரியல. அப்போ இந்த 13 ஆவணங்கிறது ஒரு கடுமையான ஆவணங்களாக இருக்குது. சாமானியர்களுக்கு அது கஷ்டமான விஷயமா இருக்குங்கிறது தான் இது. அப்போ நீங்கள் எதுக்காக நீக்கப்பட்டீங்க? ஆல்ரெடியே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டவங்க சட்டமன்ற தேர்தலில் நீக்கியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் ராஜினாமா பண்ணிடுவாங்களா? போலி வாக்காளர்கள் வாக்களித்து தான் நீங்கள் வந்து இவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, பீகாரில் நாடாளுமன்ற தேர்தல் பீகாரில் நடந்துச்சு. பீகார் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கலைச்சிட்டு நீங்கள் திருப்பி புதுசாக தேர்தல் வைப்பீங்களா? அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஊடுருவல்காரர்கள், போலி வாக்காளர்கள், அதை நாங்கள் களையெடுக்க போகிறோம்னு தான் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இதை எப்போ பண்ணியிருக்கணும்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு, ஒட்டுமொத்தமாக கலைங்க, ஓட்டை அழிங்க, ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிங்க. செய்ய முடியுமா? அப்போ அத்தனை போலி வாக்காளர்கள் போட்டு தான் பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்தாங்களா? அத்தனை போலி வாக்காளர் போட்டு தான் அமைச்சரவை தேர்ந்தெடுத்தாங்களா? இத்தனை குற்றச்சாட்டு வருது இல்லையா? இது வந்து அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சாக்கு. அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்களுக்கு எதிரான வாக்குகளை வந்து நீக்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையத்தின் துணையோடு வச்சு மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் வைத்து பலவிதமான முறைகேடுகள் சொல்கிறாங்க. ஒன்று வாக்காளர்களை நீக்கிறது, சேர்க்கிறது. அதே மாதிரி பெர்சன்டேஜ் ஈவினிங் 4 to 6க்குள்ளே கிட்டத்தட்ட 20% ஏறுது. மக்கள் 20%னா ஒவ்வொரு பூத்துலையும் கூட்டமாக போய் ஓட்டு போட்டால் தான் அவ்வளோ முடியும் 2 மணி நேரத்தில். அப்புறம் நீங்கள் வந்து போலிங்கை ஷட் டவுன் பண்ணதுக்கு பிறகு அடுத்த நாள் காலையில் ஒரு பெர்சன்டேஜ் சொல்கிறீங்க. இது எல்லாமே வந்து ஒரு 10-15% தேர்தல் ஆணையத்தின் துணையோடு போடுறாங்க. இப்படி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் ஒரு 12 மணிக்கு மேலே கவுண்டிங்கே மூவ் ஆகலை. அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுது. சரியான முறையில் தேர்தல் நடந்திருந்தால் இந்த முறை பாஜக வந்திருக்காது அகில இந்திய அளவில். அது ஒரே ஒரு மாநிலம் உதாரணங்கிறது யூபி தான். யூபியில் அவர்கள் ஒரு ஐகானிக்காக சொல்லக்கூடிய, அவர்களுக்கு ஐடியாலஜியாக இருக்கக்கூடிய அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோற்றுருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்? உங்களை இந்தியா அதோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க இல்லையா? நீங்கள் ராமர் கோயில் கட்டிட்டோம், நாங்கள் சாதிச்சிட்டோம்னு சொல்லி தான் நீங்கள் இந்தியா முழுவதும் பிரச்சாரம் பண்ணுறீங்க. ஆனால் அதே தொகுதியில் தோற்றுருக்கீங்களே. அப்போ இதுதான் இந்தியாவினுடைய மொத்த நிலவரம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு தான் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வருவோம். அங்கெல்லாம் சுற்றிட்டு தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான வேலைகளை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கோடி வட இந்திய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய அடையாள அட்டையை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அரசியல் பகுப்பாளர்கள், சோசியல் ஆக்டிவிஸ்ட் நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க. இது வந்து 1 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இந்தியா முழுவதும். அது ஒரு முந்திலாம் என்ன சொல்லுவாங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூரில் தான் இருப்பாங்கண்ணா. இப்போ அப்படி கிடையாது. தமிழ்நாட்டினுடைய எல்லா நூக்கன் கார்னர்லையும் அவங்க போய் மொத்தமாக சேர்ந்துட்டாங்க. இப்போ அவர்கள் 1 கோடி பேர் வாக்களிக்க தகுதி உடையவர்களாக ஆயிட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் 10% அவங்க 8 கோடி பேர். 8 கோடி பேரில் 1 கோடி பேர்னா ஒரு 10%க்கு மேலே 10.5 11% வரும் வச்சுங்களேன்.
அப்போ வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்க இடத்துல அவங்க வந்துடுவாங்க. பாஜகவினுடைய கணக்கே அதுதான். என்ன கணக்கு போடுறாங்க? அவங்களுக்கு ஆல்ரெடி 18% இருக்குன்றாங்க. 18% அவங்களுக்கே தெரியும் அது பொய்ன்னு. ஓபிஎஸ் வாங்கின வாட்டு, டிடிவி வாங்கின வாக்கு, தேவநாதன் யாதவ் வாங்கின ஓட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்க ஒரு 18% கணக்கு காட்டுறாங்க. அந்த 18% நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் அந்த 18% இருக்காது. பாஜக ஒரு 8%, மேக்ஸிமம் 7 to 8% வாக்கு வங்கி வச்சுருக்கும் கண்டிப்பாக. அப்போ அது இந்த ஒரு 10%, இந்த வட இந்திய வாக்காளர்கள் 10%, இது ஒரு அவங்களுடைய ஓட்டு 8%, அப்போ 18%. அதிமுகவுக்கு என்ன தான் பலகீனமாக இருந்தால் கூட அதிமுகவுக்கு ஒரு 20% இருக்குது. அப்போ 38%. இதை வைத்து நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம், விஜயை வச்சு ஓட்டை பிரிச்சிடலாம், இப்படி தான் அவங்களுடைய கால்குலேஷன். அப்போ பீகார் தேர்தல் முடிஞ்சவொடனே ஒட்டுமொத்தமாக அவங்க தமிழ்நாட்டின் பக்கம் தான் திரும்ப போகிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த வேலையை செய்ய போகிறாங்க. நம்ம தான் எவ்வளோ உஷாராக இருக்குங்கிறத உஷாராக இருந்துக்கணும். இப்போ தமிழ்நாடு மாதிரியான அரசியல் களம் வந்து வேற மாதிரி இருக்கும். பீகார் வேற, தமிழ்நாடு வேற. அப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த இதை எப்படி தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்த முடியும் அவங்களால? கண்டிப்பாக அனைத்து கட்சிகளும் இந்த ஒரே ஒற்றை புள்ளியில் நிற்கணும். கட்சி சார்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு உரிமைகள் பறிக்கப்படுது. அதிமுக காரங்களும் இன்னும் முக்கியமாக சொல்கிறீங்க, கூட்டணியில் இருந்தாலும் அடுத்து உங்கள் கட்சி இருக்காது, நீங்கள் தேர்தலில் சந்திக்க முடியாது. எல்லாரும் ஒரே ஒற்றை புள்ளியில் நிற்கணும். கைகளை இருக பற்றி கொண்டு நின்று இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை முறைகேடுகளை முடிக்கிறதுக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டிய வேலை கட்டாயத்தில் இருக்கணும். இது நீங்கள் வந்து எந்த கட்சிகளும் ஓட்டு போட்டு போங்க, உங்கள் உரிமையே போகுது. இப்போ உங்களை ஆளக்கூடிய, இங்கே யார் ஆளணுங்கிற ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக உருவெடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் ஒரு குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க, அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு அரசியல் அறிவு வேணும்ல, அவன் வந்து அது மேலே ஏறி உட்காந்து என்ன பண்ணுவீங்க? இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குது. இது குடும்பத்தில் அரசியல் பேசணும், பெண்கள் பேசணும், இளைஞர்கள் பேசணும், எல்லாரும் அரசியல் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். குடும்பத்தில் நம்ம அரசியலே பேசுறது இல்லை. சினிமாவை பேசுகிறோம், கிரிக்கெட்டை பேசுகிறோம், விளையாட்டை பேசுகிறோம், ஊர் புறணியெல்லாம் பேசுகிறோம், சாதி பெருமை பேசுகிறோம், மத பெருமை பேசுகிறோம். ஆனால் உனக்கான அரசியலை வீட்டில் பேசுறது இல்லையே. அந்த பிள்ளைக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறீங்க, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கலையே. அரசியல் அற்றவர்கள் அனாதைகள் தான். உங்களுக்கான அரசியலை தேர்ந்தெடுக்காதவர்கள் வந்து அனாதை தான். உங்களுக்கு வேண்டாம் ஒரு ஆள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒருத்தன் அதிகாரம் தான் உங்களை கட்டுப்படுத்தும். நீங்கள் சொத்தை வச்சுருக்கீங்க, பணம் வச்சுருக்கீங்க, அதிகாரம் உங்கள்கிட்ட இல்லைன்னா அவன்கிட்ட போய் தான் கை கட்டி நிற்கணும். நாளைக்கு இன்னொருத்தண்ட கை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் போயிடக்கூடாது. அப்போ அரசியல் விழிப்புணர்வை குடும்பத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் செய்யணும். நம்ம தொடர்ந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பேசுங்க, என்ன நம்மளுடைய உரிமைகள் பெரிய போகுது அப்படிங்கிறதான் எல்லாருடைய இதாக இருக்குது. அப்போ இது எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை தடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாட்டில் கூடிய அனைத்து கட்சிகளும் இருக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரத்தை பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடு வந்து தொடக்கத்துலேருந்தே கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இது எதனால்? அவங்க வந்து இந்தியா கூட்டணியில் என்ன சொல்கிறாங்க, எங்களோட ஆதரவாளர்களாக தான் நீங்கள் நீக்கியிருக்கீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஒருவேளை இங்கே அவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறதுனால அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாமல் போயிருந்தா? பீகாரில் ஓட் சோரிக்கான ஒரு பெரிய ராலி நடத்துகிறப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சரே அங்கே போய் கலந்துட்டு வந்தாரே. இப்போ இந்தியா கூட்டணி சார்பாக தமிழ்நாட்டுக்கு வருகிற போது தமிழ்நாட்டில் எதிர்ப்போம். தமிழ்நாட்டில் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. எஸ்ஏஆர் பீகாரில் பிறந்த அதே எஸ்ஏஆரை தமிழ்நாட்டில் பண்ண போகிறாங்களா, தமிழ்நாட்டில் வேறு டிசைனில் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்போ தமிழ்நாட்டுக்கு வருகிற போது கண்டிப்பாக எதிர்ப்பாங்க. ஏங்க அவங்க ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறப்ப அமைதியாக இருப்பாங்களா? எல்லா கட்சிகளுக்குமே இது ஆப்பு தான். எல்லா கட்சிகளும் சேர்ந்து முறியடிக்க வேண்டியது தான். நீங்கள் 5 வருஷம் அதிமுக வரட்டும், 5 வருஷம் திமுக வரட்டும், அது மாற்றுக்கிறது கிடையாது. உங்களுடைய உரிமைகள் பறிபோக போகுங்கிற மாதிரியான ஆபத்து இருக்குங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும் கூட. இப்போ அதை வந்து அமைதியாகலாம் இல்லை, நேரம் உள்ளே வர்ற போது அந்த நேரங்கள் கரெக்டான நேரத்தில் அதை பற்றி பேசுவாங்க. அப்போது இங்கே வந்து தொடர்ச்சியாக திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ எஸ்ஐஆர் பற்றி தமிழ்நாடு அரசு இப்போது ஸ்டாலின் அவர் வந்து கேள்வி கேட்டால் அவங்களோட வெற்றியும் கேள்விக்குள்ளாகும்ல. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கீங்க தமிழ்நாடு தேர்தலில், அது கேள்விக்குள்ளாகும்ல. இது வரைக்கும் எஸ்ஐஆர் இங்கே வரலையே, இப்போ தானே கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்ய போகிறாங்க இந்த தேர்தல் 2026 தேர்தலில்? இல்லை, ராகுல் வந்து முன்னாடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் முறைகேடு நடந்திருக்கதா சொல்கிறாரு. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது இங்கே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது கேள்விக்குள்ளாகும் இல்லையா? தமிழ்நாட்டிலேயே இருக்குங்கிற சந்தேகம் இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக வாங்கின அந்த 18% வாக்குகள்லேயே சந்தேகம் இருக்குங்கிறாங்க. உதாரணத்துக்கு திருவள்ளூர் தொகுதியில் பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துல அங்கே இருந்த சசிகலா செந்தில் 5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்குறாரு. இப்போ அந்த தமிழ்நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையத்தின் துணையோடு சில முறைகேடுகள் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் நடந்து முடிந்தது. புதுசாக எத்தனை பேரை சேர்க்க போகிறீங்க, எவ்வளோ பேரை நீக்க போகிறீங்க,
அப்படின்னு அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு தான் நமக்கு அது தெரிய வரும். இந்த எஸ்ஐஆர் விவகாரம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் தேர்தல்களில் இந்த மாதிரி வாக்காளர்கள் பெயர் நீக்க சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. உதாரணமாக வந்து போன லோக்சபா எலெக்ஷனில் அண்ணாமலை அவர் வந்து கோவை தொகுதியில் அவரோட ஆதரவாளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யநாராயணன் வந்து அவர் 2021 போட்டியிட்ட போது அவரோட ஆதரவாளர்கள் வந்து நீக்கப்பட்டதை ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதில் தான் வந்து இப்போ தேர்தல் ஆணையம் வந்து அடுத்த வாரத்திலேருந்து நாங்கள் வந்து எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இல்லை, அது பெரிய அளவில் இருக்காது. அது வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் சொல்றக்கூடிய எங்களுடைய ஆதரவாளர் இறந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக செய்ய முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டோட அரசியல் கலவரம்னா ஒவ்வொரு வார்டுலையும் 2 கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் கூட அந்த வாக்காளர் திருத்த முகாம் போடுறப்ப நம்ம 2 கட்சியுமே இருக்கும். 2 கட்சியிலையுமே அந்த வார்டில் உள்ளவங்களுடைய டேட்டா இருக்கும். நீங்கள் எங்கே வேணாலும் போய் நம்ம ஸ்லிப் வாங்கி ஓட்டு போட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் பெருசாக இது வரைக்கும் இல்லை. ஆனால் இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, எல்லாரும் பயப்படக்கூடிய குற்றச்சாட்டு, புதிதாக 1 கோடி பேரை சேர்க்க போகிறாங்க தமிழ்நாட்டில். வட இந்தியர்கள் 1 கோடி பேர் வாக்காளராக இந்த முறை சேர்க்க போகிறாங்க. அதுக்கு தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டை பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வைக்கிறாங்க. இப்போ அதுதான் சிக்கல். அங்கொன்று இங்கொன்றுமாக நடந்தது ஒட்டுமொத்தமாக 10%ங்கிறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய அச்சமாகவும் இருக்குது. அதே மாதிரி இப்போ மம்தா வந்து இந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் வந்து மறைமுகமாக என்ஆர்சி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது தேசிய மக்கள் பதிவேடு தான் இங்கே மறைமுகம் செய்ய பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டம்னு வச்சிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் என்ஆர்சி ரெண்டுமே ஒன்றா, ரெண்டுக்குள்ள ஒற்றுமைகள் ஏதாவது இருக்கா? ரெண்டுக்குள்ள ஒற்றுமையான பெர்த் சர்டிஃபிகேட் தான். நீங்கள் இந்திய குடிமகனாக இருப்பதுக்கு நிரூபிக்கிறதுக்கு பெர்த் சர்டிஃபிகேட் வேணுங்கிறது தான் அந்த என்ஆர்சியினுடைய என்ஆர்சியினுடைய அடிப்படையே. அப்போ ஏறக்குறைய இதையும் அதான் கொண்டு வராங்க. அப்போ நீங்கள் இப்போ பிறப்பு சான்றிதழ் கொடுத்தா தான் நீங்கள் வாக்களிக்க முடியும் கொண்டு வர்றப்ப அதோடைய சிமிலர் நிறையா இருக்குது. இதில் 2க்கும் ஒத்து போகுது. அதான் மமதா சொல்கிறாங்க. இதுவும் உங்களுடைய வாக்களிக்கக்கூடிய உரிமையை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா அந்த நாட்டினுடைய குடிமகனே இல்லையே. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்கீங்க. ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க, ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க, ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க. கடந்த 40 வருஷமா 30 வருஷம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் இல்லை, இந்த முறை நீங்கள் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிட்டா ஒரு நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு நபர் வாக்களிக்கக்கூடிய தகுதியை இழந்துட்டார்னா அப்போ அந்த நாட்டில் அவர் வந்து வாழ தகுதியற்றவர் ஆகிறார்ல. இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டா. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய மெயின் அஜெண்டாவே இந்தியாவில் இந்துக்கள் அல்லாதவர்கள் 2ஆம் தர குடிமக்களாக வாழணும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகளையும் சேர்த்துக்கிறாங்க. அதில் இவர்கள்லாம் 2ஆம் தர குடிமக்களாக இருக்கணும். அவங்க இங்கே வாழலாம், ஆனால் ஏதோ ஒரு மொழியில் வாழ்ந்துட்டு போங்க. இதுதான் அஜெண்டா. இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் கொண்டு வந்தது நோக்கமே அதுதான். அவங்களுடைய நீண்ட நாள் அஜெண்டா. அப்போ நேரடியாக கொண்டு வர முடியல, அது நிறைய சிக்கல் இருக்குது, நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படின்னு வரப்ப இந்த வழியில் வர்றாங்க. இப்போ அதுதான் மம்தா சொல்கிறாங்க, இது ஒரு மறைமுகமான ஒரு என்ஆர்சி தான், நேஷனல் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தான் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்ஐஆர் வந்து தமிழக அரசியலில் என்ன பண்ணுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி சார்.